தமிழ் மற்றும் தமிழர் நிலம் சார்ந்த செய்திகளை மாவட்ட வாரியாக தொகுத்து வழங்கும் நம்ம ஏரியா செய்தி அறிக்கைக்கு வரவேற்கிறேன். கன்னியாகுமரி மாவட்டம் நட்டாளம் அருகே புதிதாக திறந்த டாஸ்மாக் கடையை அகற்ற வலியுறுத்தி பொதுமக்கள் முற்றுகையிட்டு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புல்லானி பொற்றை பகுதியில் தனியாருக்கு சொந்தமான கட்டிடத்தில் நேற்று புதிதாக டாஸ்மாக் கடையை அதிகாரிகள் திறந்தனர். இதற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து டாஸ்மாக் கடையை முற்றுகையிட்டு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து அங்கு வந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களுடன் பேச்சுவார்த்தை மேற்கொண்டு முற்றுகை போராட்டத்தை கைவிட செய்தனர். இந்து சமய அறநிலையத்துறை ஊழியர்களுக்கான 7வது ஊதிய உயர்வு பரிந்துரையை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் பனீந்திர ரெட்டி தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனிமலை கோயிலில் 2வது ரோப்கார் அமைப்பது தொடர்பாக பனீந்திர ரெட்டி அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அறநிலையத்துறை மற்றும் கோயில்களில் காலியாக உள்ள பணியிடங்கள் குறித்து கோயில் நிர்வாகங்கள் தெரிவிக்கும் பட்சத்தில் அந்த பணியிடங்களை நிரப்ப அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே +2 மாணவிகள் 2 மாயமான சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சிலுக்குவார்பட்டி அரசு உதவி பெறும் RC மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த +2 மாணவிகள் 2 பொதுத் தேர்வுக்கு முதல் நாள் பள்ளி செல்வதாக கூறி சென்றவர்கள் வீடு திரும்பவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து மாணவிகளின் பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை தொடர்ந்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். சிவகங்கை அருகே கோவில் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டியில் 14 காளைகள் பங்கேற்றன. போட்டியில் ஒரு காளை மாட்டிற்கு 25 நிமிடம் என நேரம் ஒதுக்கப்பட்டு 11 வீரர்கள் அடங்கிய குழுவினர் காளைகளை அடுக்கிடும் முயற்சியில் ஈடுபட்டனர். வெற்றி பெற்ற அணிகளுக்கு காதி கிராம தொழில்துறை அமைச்சர் பாஸ்கரன் பரிசுகளை வழங்கி பாராட்டு தெரிவித்தார். காளைகளை பிடிக்கும் போது காயமுற்ற 7 வீரர்களுக்கு மருத்துவ குழுவினர் முதலுதவி சிகிச்சை அளித்தனர். விடுமுறையில் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு வந்துள்ள ராணுவ வீரர்கள் ஒன்றிணைந்து கன்னியாகுமரி ஜவான் என்ற சமூக சேவை அமைப்பை துவக்கியுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து சுமார் 400 பேர் இந்திய ராணுவத்தின் பல்வேறு துறைகளில் பணியாற்றி வருகின்றனர். இவர்களில் பெரும்பாலானோர் கோடை விடுமுறையையொட்டி சொந்த ஊர்களுக்கு வந்துள்ளனர். இந்நிலையில் நாகர்கோவில் நகர பூங்காவில் ஒன்று திரண்ட இவர்கள் கன்னியாகுமரி ஜவான் என்ற அமைப்பை துவக்கினர். இந்த அமைப்பில் உள்ள ராணுவ வீரர்கள் மக்களுக்கு தேவையான சுகாதாரம் மற்றும் சாலை விபத்துகளில் மீட்பு பணி போன்ற ஆக்கப்பூர்வ பணிகளில் ஈடுபட்டு சேவை ஆற்றிட உள்ளதாக தெரிவித்தனர். ராணுவ வீரர்களின் சமூக சேவை முயற்சிக்கு பொதுமக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே நிலத்தகராறில் தாக்குதலுக்குள்ளான முதியவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். உடையாம்பட்டியில் கடந்த 21ஆம் தேதி முதியவர் கட்டப்பெரிய கருப்பண்ணன் தனது வீட்டின் முன்பாக உள்ள நிலத்தை அளந்து கற்களை பதிக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த உறவினர்கள் 4 பேர் கட்டப்பெரிய கருப்பண்ணனை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் படுகாயமுற்ற அவர் மதுரை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஆனால் அங்கு சிகிச்சை பலனின்றி இன்று உயிரிழந்தார். இதனையடுத்து உறவினர்கள் போஸ், தங்கப்பாண்டி, பெரியசாமி, ராமச்சந்திரன் ஆகிய 4 பேர் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நடைபெறும் கண்ணீர் அழுத்த நோய் விழிப்புணர்வு முகாமில் 1 லட்சத்திற்கும் அதிகமானோர் பங்கேற்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக கண்ணீர் அழுத்த தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி நகராட்சி மற்றும் தனியார் மருத்துவமனை சார்பில் பரிசோதனை முகாம் நடத்தப்பட்டது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற இந்த கண்காட்சியை கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் கணேசன் மற்றும் GST மற்றும் மத்திய கலால்துறை ஆணையர் நிரஞ்சன் ஆகியோர் தொடக்கி வைத்தனர். இந்த ஆண்டு நடைபெறும் கண்காட்சியில் 1 லட்சத்திற்கும் அதிகமானோர் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. திருவாரூர் பட்டுக்கோட்டை ரயில் பாதை பணிகள் நிறைவடைந்ததையொட்டி இம்மாத இறுதிக்குள் ரயில் இயக்கப்படுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெற்கு ரயில்வே கூடுதல் பொது மேலாளர் PK மிஸ்ரா தெரிவித்துள்ளார். சோதனை ரயில் இன்ஜின் மூலமாக ஆய்வு மேற்கொண்ட அவர் திருவாரூர் ரயில் நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். திருவாரூர் காரைக்குடி அகல ரயில் பாதை பணிகள் முடிவடைந்து விட்டதால் இம்மாத இறுதிக்குள் ரயிலை இயக்கப்படுவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார். வேளாங்கண்ணி கொல்லம் இடையே பயணிகள் எண்ணிக்கையை பொறுத்து தொடர்ந்து ரயிலை இயக்குவது குறித்து முடிவு செய்யப்படும் எனவும் அவர் தெரிவித்தார்.
வேலூர் மாவட்டத்தில் 362 வாக்குச்சாவடி மையங்கள் பதற்றமானதாக கண்டறியப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் ராமன் தெரிவித்துள்ளார். வேலூரில் பறக்கும் படை அதிகாரிகள், கண்காணிப்பு அதிகாரிகள் மற்றும் தேர்தல் அலுவலர்களுக்கான நன்னடத்தை விதிகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் ஆட்சியர் ராமன் தலைமையில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் ராமன், வேலூர் மாவட்டத்தில் 1473 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அங்கு அடிப்படை வசதிகள் ஆய்வு செய்யப்பட்டு தயார் நிலையில் இருப்பதாகவும் தெரிவித்தார். நாகை மாவட்டம் சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளில் வியாபாரிகள் மற்றும் தொழிலதிபர்களிடையே பணம் கேட்டு மிரட்டல் விடுத்த ரவுடிகள் இருவரை போலீசார் கைது செய்தனர். சட்டநாதபுரம் உப்பனாறு கரையில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது அவ்வழியே வந்த சொகுசு காரை தடுத்து நிறுத்தினர். அப்போது அதிலிருந்த சிலர் இறங்கி ஓடினர். இதனையடுத்து வாகனத்தின் அருகே சென்று பார்த்தபோது அதிலிருந்த இருவர் கால்முறிவு காரணமாக அவதிப்பட்டு வந்தது தெரிய வந்தது. தொடர்ந்து இருவரையும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளித்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அவர்கள் புதுத்துறை பார்த்திபன், அருண் பிரபு என்ற ரவுடிகள் என தெரிய வந்தது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் டீ கடையின் பூட்டை உடைத்து 50,000 ரூபாய் பணம் திருடப்பட்டுள்ளது. ராஜசேகர் மற்றும் ரவி ஆகியோருக்கு சொந்தமான டீ கடை உள்ளது. இந்த கடையின் பின்பக்க கதவை உடைத்து உள்ளே நுழைந்த கொள்ளையர்கள் கடையில் இருந்த 25,000 ரொக்கம் மற்றும் பொருட்களையும் கொள்ளையடித்து சென்றனர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை துறைப்பாக்கத்தில் சுங்கச்சாவடியை அகற்ற கோரி பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். துறைப்பாக்கத்தில் சுங்கச்சாவடி இருப்பதால் பள்ளி, கல்லூரி பணிகளுக்கு செல்லும் பொதுமக்கள் போக்குவரத்து நெரிசலில் சிக்கிக் கொள்வதாக புகார் கூறினர். மேலும் சுங்கச்சாவடியை தவிர்ப்பதற்காக கனரக வாகனங்கள் விநாயக நகர், சாய்நகர் பகுதி வழியாக செல்வதால் விபத்து ஏற்படுவதாக கவலை தெரிவித்தனர். எனவே இதனை அகற்ற வேண்டும் என வலியுறுத்தி 200க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பழமை வாய்ந்த வரலாற்று சிறப்புமிக்க கொல்லங்கோடு பத்திரகாளி அம்மன் கோயிலில் 24 ஆண்டுகளுக்கு பிறகு பரநேற்று விழா துவங்கியுள்ளது. இதில் தமிழக, கேரளாவில் இருந்து ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். தமிழக, கேரள எல்லையில் வரலாற்று சிறப்புமிக்க கொல்லங்கோடு பத்திரகாளி அம்மன் கோயில் உள்ளது. திருவிழாவிற்காக கோயில் பூசாரி வயல்வெளியில் அம்பு எய்தினார். அந்த அம்பு பதியும் இடத்தில் ஊர் மக்கள் 4 குழுக்களாக தற்காலிக கோயில் அமைத்தனர். அதன்படி இங்கு அம்மன் அசுரனை வதம் செய்யும் நிகழ்வான பரநேற்று விழா நடைபெறவுள்ளது. விருதுநகர் மாவட்டம் திரிசுழி அருகே நத்தகுளம் கிராமத்தில் உறங்கிக் கொண்டிருந்த நபரை 4 பேர் கொண்ட கும்பல் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்துவிட்டு தப்பியோடியதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்தனர். நத்தகுளம் பகுதியில் நடைபெறும் குற்ற சம்பவங்கள் குறித்து போலீசில் தகவல் கொடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. அதே ஊரை சேர்ந்த செந்தூர் முருகன் மற்றும் முகேஷ் உட்பட சிலர் கர்ணனை வெட்டி படுகொலை செய்துவிட்டு தப்பியோடினர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த வீரசோழன் காவல்துறையினர் குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் கொங்கடாமலை கிராம மக்களுக்கு பேருந்து வசதி செய்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பேருந்து வசதி இல்லாததால் தினமும் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேல் நடந்தே சென்று கல்வி பயிலும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். வன விலங்குகளின் நடமாட்டம் உள்ளதால் மாலை நேரங்களில் வீடு திரும்பும் போது விலங்குகள் தாக்கும் அபாயம் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டனர். எனவே மாணவ, மாணவிகள் பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு கொங்கடாமலை கிராம மக்களுக்கு பேருந்து வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் இரணியூர் கண்மாயில் கிராம மக்கள் ஒன்றாக இணைந்து மீன்பிடித்தனர். பாரம்பரிய முறைப்படி வலை, கச்சா, ஊத்தக்கூடை ஆகியவற்றை பயன்படுத்தி குறவை, கெண்டை போன்ற மீன்கள் பிடித்தனர். பொதுவாக ஏப்ரல், மே மாதங்களில் மட்டுமே மீன் பிடிப்பது வழக்கம். ஆனால் தற்போது சிவகங்கை மாவட்டத்தில் வறட்சி நிலவுவதால் கண்மாய் வற்றி மீன்பிடிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. திருவள்ளூர் அருகே இருசக்கர வாகனத்தின் மீது கண்டெய்னர் லாரி மோதியதில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். உடலை மீட்ட மீஞ்சூர் போலீசார் தப்பியோடிய ஓட்டுநரை தேடி வருகின்றனர். வெள்ளிவாயல் சாவடியை சேர்ந்த ராஜேஷ்குமார் என்பவர் வாகனங்கள் தயாரிக்கும் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வந்தார். இருசக்கர வாகனத்தில் சென்றபோது அவர் மீது கண்டெய்னர் லாரி மோதியது. இதில் சம்பவ இடத்திலேயே ராஜேஷ்குமார் உயிரிழந்தார். தேனி மாவட்டம் கம்பத்தில் இரட்டை மாட்டுவண்டி பந்தயம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. கம்பத்தில் இருந்து கூடலூர் சாலை வரை சுமார் 16 கிலோமீட்டர் தூரம் வரை நடத்தப்பட்ட இந்த பந்தயத்தில் தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்களில் இருந்தும்
மாடுகள் மற்றும் வண்டி சாரதிகள் கலந்து கொண்டனர். முயல் சிட்டு, தட்டான் சிட்டு, புள்ளிமான், தேன் சிட்டு என 8 வகையான பிரிவுகளில் 140க்கும் மேற்பட்ட ஜோடி மாடுகள் கலந்து கொண்டது. இந்த போட்டியில் வெற்றி பெற்ற மாடுகளுக்கு பரிசு தொகை மற்றும் கோப்பைகள் பரிசாக வழங்கப்பட்டது. தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதிகளில் பருத்தி அமோக விளைந்துள்ளதாக அப்பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். சருத்துப்பட்டி, கைலாசப்பட்டி, கள்ளிப்பட்டி, சல்லிப்பட்டி, காமக்காப்பட்டி, மீனாட்சிபுரம் போன்ற பகுதிகளில் பருத்தி விவசாயம் நடைபெறுகிறது. இந்நிலையில் இங்கு சாகுபடி செய்யப்பட்ட பருத்தி அமோக விளைச்சலை கண்டுள்ளது. 4500 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை விலை கிடைப்பதால் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக விவசாயிகள் கூறுகின்றனர். நாமக்கல்லில் மது போதையில் துன்புறுத்திய மகனை வெட்டி கொலை செய்த தந்தையை போலீசார் கைது செய்தனர். நாமக்கல் அடுத்து வெங்கசரளை பகுதியைச் சேர்ந்த பாலமுருகன், இவரது மகன் அரவிந்த் கூலி வேலை செய்து வருகிறார். தினமும் மது அருந்துவிட்டு அரவிந்த் தனது தந்தை பாலமுருகனை அடித்து துன்புறுத்தி வந்துள்ளார். ஆத்திரமடைந்த பாலமுருகன் மகன் அரவிந்தை அரிவாளால் வெட்டியுள்ளார். படுகாயமடைந்த அரவிந்த் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே பட்டப்பகலில் வீட்டின் பூட்டை உடைத்து திருட முயற்சித்த இளைஞரை பொதுமக்கள் பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். உசிலம்பட்டி அருகே உத்தப்ப நாயக்கனூரை சேர்ந்த பாலமுருகன் என்பவர் தனது வீட்டின் பூட்டை விட்டு குடும்பத்துடன் திருமண நிகழ்ச்சி ஒன்றிற்கு சென்றார். அவர்கள் வீட்டிற்கு திரும்பிய போது இளைஞர் ஒருவர் வீட்டில் திருட முயற்சித்துக் கொண்டிருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். தப்பியோடிய அவரை அப்பகுதி மக்கள் உதவியுடன் பிடித்த பாலமுருகன் போலீசில் ஒப்படைத்தார். திருட்டில் ஈடுபட்ட இளைஞர் இளையான்குடி பகுதியைச் சேர்ந்த செந்தில்குமார் என்றும் அவர் மீது திருட்டு வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் தெரியவந்துள்ளது. திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோயிலில் உள்ள சிலைகளின் உண்மைத்தன்மை குறித்து சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் 3வது நாளாக சோதனை நடத்தினர். திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோயிலில் உள்ள உலோக திருமேனி பாதுகாப்பு மையத்தில் 625 கோயில்களைச் சேர்ந்த 4359 சிலைகளை பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. இதில் 5 சிலைகள் போலியானது என தெரியவந்த நிலையில் நீதிமன்றம் உத்தரவின் பேரில் மத்திய தொல்லியல் துறையின் தென்மண்டல இயக்குநர் நம்பிராஜன் தலைமையில் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவினர் சிலைகளை ஆய்வு செய்து வருகின்றனர். 4 கட்ட ஆய்வுகள் முடிந்த நிலையில் 5ஆம் கட்ட ஆய்வுப் பணிகளில் மத்திய தொல்லியல் துறையினர் மற்றும் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவினர் உள்பட 50 பேர் ஈடுபட்டுள்ளனர். முல்லை பெரியாறு அணையை கட்டிய கர்னல் ஜான் பென்னிகுவிக்கின் 108வது நினைவு நாளை முன்னிட்டு தேனி மாவட்டம் லோயர் கேம்பில் உள்ள அவரது மணிமண்டபத்தில் விவசாய சங்கத்தினர் அஞ்சலி செலுத்தினர். ஒருங்கிணைந்த 5 மாவட்ட பெரியாறு வைகை பாசன விவசாய சங்கத்தின் சார்பில் பென்னிகுவிக்கின் சிலைக்கு மாலை அணிவித்தும் மெழுகுவர்த்தி ஏந்தியும் அஞ்சலி செலுத்தினர். இந்நிலையில் மாவட்டத்தின் சார்பிலோ அல்லது பொதுப்பணித்துறை அதிகாரிகள் சார்பாகவோ யாரும் பென்னிகுவிக்கின் சிலைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தாது விவசாயிகள் இடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் அருகே மணல் கடத்தலை தடுக்க சென்ற பொன்னேரி வட்டாட்சியர் புகழேந்தி வாகனத்தின் மீது மணல் லாரியை மோதிக்கொள்ள முயற்சித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து கும்மிடிப்பூண்டி காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் மணல் லாரியின் பதிவு எண்ணை கொண்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது சோழவரம் அடுத்து கும்மனூர் கிராமத்தை சேர்ந்த சரவணன் என்பவரது லாரி என தெரியவந்தது. இதனையடுத்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவையில் இளைஞர்கள் இருசக்கர வாகனத்தில் இருந்து பெட்ரோலை திருடும் சிசிடிவி காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன. கோவை சேரன் மாநகர பகுதியைச் சேர்ந்தவர் கணேஷ் பிரபு. கல்லூரி பேராசிரியரான இவர் தனது இருசக்கர வாகனத்தை வீட்டிற்கு வெளியே நிறுத்திவிட்டு சென்றுள்ளார். சில மணி நேரம் கழித்து வெளியே வந்த கணேஷ் பிரபு தனது இருசக்கர வாகனத்தை ஸ்டார்ட் செய்துள்ளார். ஆனால் ஸ்டார்ட் ஆகவில்லை. சந்தேகமடைந்த அவர் எதிர்வீட்டில் இருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை பார்த்தபோது இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர்கள் சிலர் கணேஷ் பாபுவின் வாகனத்தில் இருந்த பெட்ரோலை திருடி சென்றது பதிவாகியிருந்தது. மதுரை போடி ரயில் தண்டவாளத்தில் நாட்டு வெடிகுண்டு வெடித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் மகாலட்சுமிபுரம் அருகே இன்று காலை பயங்கர வெடிச்சத்தம் கேட்டதால் அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் ரயில்வே போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். அங்கு விரைந்த ரயில்வே போலீசார் புதிதாக அமைக்கப்பட்டு வரும் மதுரை போடி அகல் ரயில் பாதையில் நாட்டு வெடிகுண்டு வெடித்திருப்பதை கண்டறிந்தனர். வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பனாய் உதவியுடன் சோதனை மேற்கொண்ட போலீசார் தண்டவாளத்தில் வைக்கப்பட்டது நாட்டு வெடிகுண்டா அல்லது வேறேதேனும் பொருட்கள் வெடித்ததா என விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே சம்பவ இடத்திற்கு விரைந்த தென்மண்டல ஐஜி சண்முக ராஜேஸ்வரன் அங்கு ஆய்வு நடத்தினார். திண்டிவனம் அருகே காதலிக்க மறுத்ததால் கல்லூரி மாணவியை கத்தியால் குத்த சென்ற இளைஞரை சக மாணவர்கள் பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர்.
நீர்பெருந்தகரம் கிராமத்தை சேர்ந்த இளைஞர் சந்தோஷ்குமார் திண்டிவனத்தில் உள்ள கோனேரி குப்பத்தில் படித்தபோது ஒரு தலையாக ஒரு மாணவியை காதலித்தார். பின்னர் ஆந்திராவிற்கு சென்று சட்டக்கல்லூரியில் சேர்ந்து படித்து வந்த சந்தோஷ் விடுமுறைக்காக ஊருக்கு வந்து மீண்டும் அந்த மாணவியிடம் காதலிக்க வற்புறுத்தியுள்ளார். சக மாணவிகள் அந்த இளைஞரை திட்டி அனுப்பியதாக கூறப்படுகிறது. ஆத்திரமடைந்த சந்தோஷ் கல்லூரிக்குள் சென்று மாணவியை கத்தியால் குத்த முயன்றார். அதனை தடுக்க முயன்ற அருள் பாண்டியன் என்பவருக்கு கத்தி குத்து ஏற்பட்டது. உடனடியாக சந்தோஷை கல்லூரி மாணவர்கள் போலீசில் ஒப்படைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே குடி போதையில் தாயை கத்தியால் குத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குஜிலியம்பாறை பகவதியம்மன் கோயில் தெருவை சேர்ந்த தொழிலாளி செல்வராஜ் மகாலட்சுமி தம்பதியின் மகன் வினோத் MBA படித்துவிட்டு தனியார் நிதி நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். குடிப்பழக்கத்திற்கு அடிமையான வினோத் போதையில் அக்கம் பக்கத்தினரிடம் தகராறு செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இதை தட்டி கேட்டதால் ஆத்திரமடைந்த வினோத் தந்தை என்றும் பாராமல் தலையில் அம்மிக்கல்லை போட்டு கொடூரமாக கொலை செய்தார். தடுக்க முயன்ற தாய் மகாலட்சுமியை கத்தியால் குத்தி கொலை செய்ய முயன்றார். இதில் படுகாயமடைந்த மகாலட்சுமி உயிருக்கு ஆபத்தான நிலையில் திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் வினோத்தை கைது செய்தனர். விருதுநகரில் யோகாசனத்தில் சாதனை படைத்த 3ஆம் வகுப்பு மாணவி நோபல் ரெக்கார்ட்ஸ் புத்தகத்தில் இடம்பெற்றார். விருதுநகர் செவல்பட்டியில் உள்ள தனியார் பள்ளி ஒன்றில் 3ஆம் வகுப்பு படிக்கும் முஜிதா என்ற மாணவி யோகாசனத்தில் தேசிய அளவில் பல சாதனைகளை படைத்துள்ளார். இதன் ஒரு பகுதியாக அந்த மாணவி யோகா செய்தவாறு 10 முட்டைகளை 47 வினாடிகளில் கால்களால் எடுத்து கிண்ணத்தில் வைத்து புதிய சாதனை புரிந்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் இருந்து தமிழகத்திற்கு கடத்தி வரப்பட்ட 18,000 லிட்டர் எரிசாராயத்தை பறிமுதல் செய்த போலீசார் 2 பேரை கைது செய்தனர். வட மாநிலங்களில் இருந்து தமிழகத்திற்கு எரிசாராயம் கடத்தப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் நாமக்கல் மாவட்ட கூடுதல் மதுவிலக்கு கண்காணிப்பாளர் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு தீவிர வாகன சோதனை நடைபெற்றது. இந்த நிலையில் கிருஷ்ணகிரி சுங்கச்சாவடிக்கு வந்த லாரியை சோதனை செய்ததில் 530 கேன்களில் 18,550 லிட்டர் எரிசாராயம் இருந்தது கண்டறியப்பட்டது. அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த ரமேஷ், வெங்கடேஷ் ஆகிய இருவரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். சென்னை பெருநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் வங்கி மோசடி மற்றும் சைபர் குற்றம் தொடர்பான விழிப்புணர்வு குறும்பட வெளியீட்டு விழா நடைபெற்றது. காவல் ஆணையர் AK விஸ்வநாதன் 3 குறும்பட தகடுகளை வெளியிட நடிகர் மனோபாலா பெற்றுக்கொண்டார். நிகழ்ச்சியில் பேசிய காவல் ஆணையர் AK விஸ்வநாதன் சாலை விதிகளை மதிப்பது ஒரு கலாச்சாரமாக மாற வேண்டும் என கேட்டுக்கொண்டார். வலைதளங்களில் வேலை வாங்கி தருவதாகவும் வங்கிக் கடன் தருவதாகவும் மோசடிகள் அதிகரித்துள்ளதாகவும் அவர் எச்சரித்தார். நிகழ்ச்சியில் பேசிய மனோபாலா அனைத்து பிரச்சனைகளுக்கும் காவல்துறையை மக்கள் எதிர்பார்ப்பது சிரமம் என கூறினார். நம்மை நாமே காத்துக்கொள்ள என்னென்ன செய்ய வேண்டுமோ அதனை செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே 16 வயது சிறுமிக்கு திருமண ஆசை காட்டி பாலியல் வன்கொடுமை செய்த 19 வயது இளைஞரை போலீசார் கைது செய்தனர். ஓமலூர் காடையாம்பட்டி அருகே கொங்கரப்பட்டியை சேர்ந்த சிறுமி ஒருவர் திடீரென மாயமானதால் அவரது பெற்றோர் தீவட்டிப்பட்டி போலீசில் புகார் அளித்தனர். பாப்பிரெட்டியப்பட்டி பகுதியைச் சேர்ந்த பாலு என்ற இளைஞர் தங்களது மகளை கடத்தி சென்றுவிட்டதாக சிறுமியின் பெற்றோர் கூறினார். திருப்பூரில் இருவரையும் பிடித்த போலீசார் விசாரணை நடத்திய போது திருமண ஆசை காட்டி அந்த இளைஞர் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்தது தெரிய வந்தது. இதையடுத்து போக்சோ சட்டத்தில் அந்த இளைஞரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை அருகே டாடா மேஜிக் வாகனம் மீது அரசு பேருந்து நேருக்கு நேர் மோதியதில் 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். தொண்டி பகுதியைச் சேர்ந்த அப்துல் கலாம், செய்யது, மணக்குடியை சேர்ந்த கருப்பையா ஆகியோர் டாடா மேஜிக் வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர். நம்பதுளை ECR சாலையை கடந்தபோது எதிரே வந்த அரசு பேருந்து நேருக்கு நேராக மோதியதில் டாடா மேஜிக் வாகனத்தில் இருந்த 3 பேரும் உயிரிழந்தனர். இதனால் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நாகை மாவட்டம் கரியாப்பட்டினத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்த்து கிராம மக்கள் 7வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டம் திருக்காரவாசல் முதல் நாகை மாவட்டம் கரியாப்பட்டினம் வரை ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டத்திற்கு மத்திய அரசு 7 அறிவிப்பு செய்துள்ளது. இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டால் விளைநிலங்கள் கடுமையாக பாதிக்கப்படும் என்று கூறி விவசாயிகள் 7வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர்.
இதில் கரியாப்பட்டினம், செட்டிப்புலம், வடமழை, மணக்காடு, மருதூர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கலந்து கொண்டனர். போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக வேதாரண்யம் தாலுகா முழுவதும் 1000க்கும் மேற்பட்ட வர்த்தகர்கள் கடைகளை அடைத்து ஆதரவு தெரிவித்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் கோழிக்கொண்டை பூக்களுக்கு விலையில்லாததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். ஓமலூர் மற்றும் காடையாம்பட்டி பகுதியில் ஆழ்துளை கிணறு பாசனத்தின் மூலம் கோழிக்கொண்டை பூக்களை விவசாயிகள் பயிரிட்டிருந்தனர். வறட்சி காலத்திலும் பயிர்களை காப்பாற்றிய விவசாயிகள் கோழிக்கொண்டை பூக்கள் அறுவடைக்கு தயாரான நிலையில் உரிய விலை கிடைக்கவில்லை என்று விவசாயிகள் தெரிவித்தனர். இத்துடன் நம்ம ஏரியா செய்திகள் நிறைவு பெறுகிறது. அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.